Welcome back, students. This is 11th Physics, Unit 5, Motion of Systematic Particles and Rigid Bodies. Right, 5th unit நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். So last classல நம்ம வந்து angular momentum, torque இந்த மாதிரி பார்த்துட்டே வந்தோம். அந்த angular momentum வரிசையில் so now we can discuss about the relation between angular momentum and angular velocity. angular momentumக்கும் angular velocityக்கும் ஒரு ரிலேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய ரிலேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். linear velocity, angular velocity, acceleration, angular acceleration இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அது என்னென்னு ஒன்று திரும்ப ஞாபகப்படுத்திடுறேன். ஸோ angular acceleration இங்கே பாருங்கள், acceleration equal to r alpha, இது angular acceleration. நெக்ஸ்ட்டு v equal to r omega. இந்த மாதிரி நிறைய ஈக்குவேஷன் நம்ம கிரியேட் பண்ணிடுறோம். So by this method, now we create the angular momentum and angular velocity. இதில் பார்த்தீங்கன்னா this is the one rigid body. இது வந்து ஒரு கடினமான ஒரு துகள், ஒரு rigid body. So inside of the rigid body, there is a one axis. So in the axis, there is angular momentum and then angular velocity. So the distance between the point mass and axis is equal to r. இப்போ அதனுடைய டேஞ்சன்ஷியல் லைனில் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ டிகிரி நம்மளுக்கு ஆங்கிள் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. ஸோ இதுதான் என்னுடைய செட்டப். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த எம்னா பாயிண்ட் மாஸ். பாயிண்ட் மாஸ்னால் என்ன? இந்த ரிஜிட் பாடியில் ஏகப்பட்ட பாயிண்ட் மாஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஸோ மெனி பாயிண்ட்ஸ் மாஸ் ஆர் தேர். த குரூப் ஆஃப் த மாஸ் ஆர் கால்டு த ரிஜிட் பாடி. ஆல்ரெடி ஐ எக்ஸ்பிளைன்ட் அபவுட் த ரிஜிட் பாடி. ஸோ இப்போது நம்ம வந்து என்னென்னா, இது இப்போ இந்த மாஸ்ன்னு சொல்லிட்டோம். இப்போ மாஸ் வந்து இந்த பாருங்கள், இந்த பகுதியில் இந்த ரிஜிட் பாடியில் இருக்கக்கூடிய ஒரு மாஸ் தான் அது பாயிண்ட் மாஸ்ன்னு சொல்லுவோம். இதில் இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், எங்கே ஒன்றா இருக்கலாம். நம்ம இந்த பாயிண்ட் மாஸ் மட்டும் தான் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஆர் வெக்டர்ன்றது பார்த்தீங்கன்னா பொசிஷன் வெக்டர், பொசிஷன் ஃபார் பாயிண்ட் மாஸ், பொசிஷன் வெக்டர். ரைட், இங்கே எம் தட் மீன்ஸ் பாயிண்ட் மாஸ் எக்ஸிக்யூட் த சர்க்குலர் மோஷன் த ஃபிக்ஸ்ட் ஆக்சிஸ். ஒரு குறிப்பிட்ட ஃபிக்ஸ்ட் இந்த ஆக்சிஸ் தான் கொடுத்துருவாங்க. ஒரு குறிப்பிட்ட ஃபிக்ஸ்ட் ஆக்சிஸில் அது என்ன பண்ணுது? சர்க்குலர் மோஷன் போயிட்டு வருது. சர்க்குலர் மோஷனாக வட்டப்பாதையில் சுழன்று வருகிறது. அதனுடைய ஆக்சிஸில் வட்டப்பாதையில் சுற்றி வருது. ஓகே, இப்போது ஹியர் பாயிண்ட் மாஸ் பார்த்தீங்கன்னா இஸ் அட் எ டிஃப்ரெண்ட் ஆர் டிஃப்ரெண்டான பொசிஷன் வெக்டர். பாயிண்ட் மாஸுக்கு அது பார்த்தீங்கன்னா இப்போது பாயிண்ட் மாஸ் எங்கிறது உங்களுக்கு தெரியும், இங்கே இருக்குது. இது ஆக்சிஸு. இந்த ஆக்சிஸுக்கும் இந்த பாயிண்ட் மாஸுக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர், ஸ்மால் ஆர், இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃப்ரம் த ஆக்சிஸ், இந்த ஆக்சிஸ்லேருந்து, அதாவது இந்த சுற்றி வருது இல்லையா, இந்த ரொட்டேஷன் தட் மீன்ஸ் சர்க்குலர் பாத்துலேருந்து இந்த ஆக்சிஸ் வரைக்கும் உள்ளே இருக்கக்கூடிய நாம் எடுத்துக்கிட்ட ஒரு பாயிண்ட் மாஸனுடைய டிஸ்டன்ஸ் தான் ஆர். ஓகே, ஸோ இதனுடைய லீனியர் மொமெண்டம் என்ன சார்? லீனியர் மொமெண்டம்னா நேர்கோட்டு உந்தம். நேர்கோட்டு உந்தம்னா லீனியர் மொமெண்டம் நேர்கோட்டு உந்தம்னு சொல்லுவோம். எப்படி நேர்கோட்டு உந்தம்னா when it is particles moves in a straight line, so that is known as the linear momentum. அது வந்து நம்ம பீன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் மாஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்சிஸில் சுற்றி வருது. நான் சொல்லிட்டேன், ஆக்சிஸில் அது வந்து ஒரு இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர் டிஸ்டன்ஸ்லேருந்து இது என்ன பண்ணுறது, சுற்றி வருது. அப்படி சுற்றி வரும்போது அதோட லீனியர் மொமெண்டம் வந்து எப்படி இருக்குன்னா அட் எனி இன்ஸ்டன்ட். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இந்த டைரெக்ஷனில் போயிட்டு வந்துட்டு இருக்குது இல்லையா. ஆனால் சர்க்குலர் பார்த்தா அதை பொறுத்த நேராகவே போயிட்டு இந்த பக்கம் வந்து நேராக வர மாதிரி இருக்குது, அது போயிட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ அதனுடைய ஒரு இன்ஸ்டண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம ஒரு பாயிண்ட் வைக்கிறோம். அந்த பாயிண்ட் வந்து ஒரு டேஞ்சன்ட் லைன் ஒன்று வரையணும். டேஞ்சன்ட் லைன், அந்த டேஞ்சன்ட் லைனுக்கும் இந்த ஆர் வெக்டர் பொசிஷன் வெக்டர் பாருங்கள், இதனுடைய எக்ஸ்டெண்ட் பண்ணுற ஆங்கிளுக்கும் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி அப்படின்னு. அதை பாருங்கள், இந்த ஆங்கிள் பிட்வீன் த பொசிஷன் வெக்டார் அண்ட் பி, தட் மீன்ஸ் லீனியர் மொமெண்டம் அட் என் இன்ஸ்டன்ட். லீனியர் மொமெண்டம் அட் என், இதை பாருங்கள், இதுதான் லீனியர் மொமெண்டம் அட் என் இன்ஸ்டன்ட். லீனியர்னா இந்த புள்ளியில் இது சர்க்குலர் பாத்தில் போயிட்டு இருக்குது. when the point start from this position, so the object it moves in a straight line means automatically moves towards the straight line. The straight line ஒரு tangent லைனில் அது என்ன பண்ண மூவ் ஆகிடும். ஸோ அப்படி மூவ் ஆகும்போது அப்போ அதனுடைய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் வெக்டாருக்கும் இந்த ஆங்குலர் லீனியர் மொமெண்ட்டுக்கும் உள்ள ஒரு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மாதிரில கேட்பாங்க, இந்த ரிலேஷன் பிட்வீன் த ஆங்குலர் மொமெண்டம் அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி, இந்த tangential line formed by the point mass, that means at an instant the angular velocity, the angle between the position vector and
லீனியர் மொமெண்டம் என்னென்னு கேட்டாங்கன்னா நீங்கள் 90 டிகிரி போடணும். அது கொஷின் எப்படி கூட மாடிஃபை பண்ணலாம். ஸோ இப்போது தென் இப்போ ஆங்குலர் மொமெண்டம் பர்பண்டிகுலர் டு பொசிஷன் வெக்டர் அண்டு லீனியர் மொமெண்டம். ஆங்குலர் மொமெண்டம் வந்து எப்போவுமே இது ஒரு கண்டிஷன். இந்த ஆக்சிஸில் போயிட்டு வரும்போது எப்படி இருக்குன்னா ஆங்குலர் மொமெண்டம் வந்து இந்த பொசிஷன் வெக்டருக்கும் அந்த லீனியர் மொமெண்டத்துக்கும் பர்பண்டிகுலராக இருக்குதுன்றாங்க. எப்படி சார்? இப்போது திஸ் இஸ் த ஆங்குலர் மொமெண்டம், இந்த டைரக்ஷனில் தான் இருக்குது ஆங்குலர் மொமெண்டம்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு மொமெண்டம் கிரியேட் இன்னும் சர்க்குலர் பாத் தட் இஸ் ஏ மொமெண்டம் மீன் தட் இஸ் நோன் அஸ் த ஆங்குலர் மொமெண்டம். கோண உந்தம்னு சொல்லுவாங்க. அது ஒரு கோணத்தை சுற்றி வரதுனால. ஸோ எப்போவுமே சார் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஸ் வந்து எப்படி போகுது, அந்த மொமெண்டம் இப்படி போகிற இது வந்து ஓகே சார் பர்பண்டிகுலர் நான் ஏற்றுக்கிறேன். இது டேஞ்சன்ட் லைனு இந்த பாயிண்ட்லேருந்து போகுது, இதுக்கு பேரலாக தான் இருக்குது, எப்படி சார் பர்பண்டிகுலர் வரும் நீங்கள் சந்தேகம் கேட்கலாம். அது ஒன்றும் கிடையாது. பாருங்கள், இட் இஸ் மூவ்ஸ் இன் ஏ சர்க்குலர் பாத். தேர் இஸ் ஏ சோ மெனி இன்ஸ்டன்ட் ஆர் தேர். இந்த சர்க்குலர் பாத்தில் ஏகப்பட்ட இன்ஸ்டன்ட் டைம் இருக்கும். இந்த டேஞ்சன்ட் லைன் இங்கே வரையணும்னு அவசியம் கிடையாது. இதே டேஞ்சன்ட் லைன் இந்த பாயிண்ட்டை வரையணும்னு வச்சுங்க, எப்படி வருவீங்க? இந்த பாயிண்ட் வந்துச்சுன்னா இப்படி போகும். அப்போ பாருங்கள், when comparing to the linear momentum there is a perpendicular. ஸோ இதை தான் நாங்கள் சொல்ல வரோம், நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி பர்பண்டிகுலர். ஓகே, ஸோ இது இங்கே நம்ம இப்போ டேஞ்சன்ட் லைன் வந்துட்டோம். when comparing to this line and also this angular momentum axis, இது ரெண்டுத்தும் பார்த்துட்டு பேரலாக தான் இருக்குது. நீங்கள் நம்ம ஒரு கொஸ்டின் கேட்பீங்க, நீங்கள் ஏன் சார் இது பேரலாக இருக்குது நீங்கள் பர்பண்டிகுலர்னு சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க. ஸோ ஒரு சர்க்குலர் பாத்தில் எந்த இன்ஸ்டன்ட் தான் நம்ம லைன் வரைஞ்சாலும் அது இப்போ இங்கே வரைஞ்சால் இந்த சைடில், இங்கே வரைஞ்சால் இப்படி வரும், இங்கே வரைஞ்சால் இப்படி போகும். உங்களுக்கு தெரியும், படிச்சிருப்பீங்க நீங்கள். ஸோ when compared to this point the angular momentum and the linear momentum is perpendicular to each other அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஓகே, it is directed along the axis. அது சொல்கிறாங்க, it is directed along the axis of rotation அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அடுத்தது the magnitude of L இதனுடைய அப்போ அதனுடைய மதிப்பு என்னவாக இருக்கும், வேல்யூ என்னவாக இருக்கும்? L means angular momentum உடைய வேல்யூ. நம்ம இதெல்லாம் என்ன கண்டுபிடிச்சது தான். L ஈக்குவல் டு RMB sin theta. RMB sin theta. ஆர்னா பொசிஷன் வெக்டரு, இது பாயிண்ட் மாஸு, இது வெலாசிட்டி, லீனியர் வெலாசிட்டி. ஸோ இப்போது நம்ம என்னென்னா இந்த சைன் தீட்டா எதுக்குன்னா இந்த ஆங்கிள் பிட்வீன் த லீனியர் மொமெண்டம் அண்டு ஆங்குலர் மொமெண்டம். திஸ் இஸ் த மேக்னிடியூட். இப்போ இங்கே சைன் தீட்டா இங்கே வந்து பர்பண்டிகுலர் மீன்ஸ் சைன் தீட்டா நம்ம சொல்லிட்டோம். ஸோ சைன் தீட்டா சைன் 90 ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் த சைன் 90 ஈக்குவல் டு 1 மீன்ஸ் L ஈக்குவல் டு RM வெலாசிட்டி V. ஸோ இது வந்து லீனியர் வெலாசிட்டி, நேர்கோட்டு திசை வேகம்னு சொல்கிறாங்க. ஆங்குலர் லீனியர் மொமெண்டம் இருந்தாலும் லீனியர் வெலாசிட்டி நம்ம ஏற்கனவே பார்த்தது. இப்போ நான் கொடுத்தேன் இல்லையா, இதான் கொடுத்துருக்காங்க. த ரிலேஷன் பிட்வீன் லீனியர் வெலாசிட்டி அண்டு ஆங்குலர் வெலாசிட்டி நம்ம சின்ன வகுப்புல படிச்சிருப்பீங்க. இப்போது நம்ம அதான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ V ஈக்குவல் டு R ஒமேகா. ஸோ வி நோ தட் V ஈக்குவல் டு R ஒமேகா. சப்ஸ்டியூட் த ஈக்குவேஷன் தான் எபவ் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் பாருங்கள். V ஈக்குவல் டு R ஒமேகா போட்டோன்னா அதை போட்டாச்சு. M R இன்ட்டு R R ஸ்கொயர் இன்ட்டு ஒமேகான்னு போட்டாச்சு. இது ஒரு ஈக்குவேஷன். இது எதுனா ஒன்லி மேக்னிடியூட் ஆஃப் லீனியர் மொமெண்டம். அப்போ லீனியர் மொமெண்டம் டைரக்ஷன் எப்படி சார் இருக்கும்? இப்போ மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து டைரக்ஷன் எப்படி இருக்கும்? ஸோ த டைரக்ஷன் ஆஃப் த ஆங்குலர் மொமெண்டம் அண்டு ஆங்குலர் வெலாசிட்டி. டைரக்ஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் அண்டு ஆங்குலர் வெலாசிட்டி ஆர் அலாங் த ஆக்சிஸ் ஆஃப் டைரக்ஷன். எந்த டைரக்ஷனில் போகுதோ அதே டைரக்ஷன் தான் அதனுடைய டைரக்ஷன் அமையுது. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரைட் லைன் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்க, இட் மூவ்ஸ் இன் ஏ ஸ்ட்ரைட் லைன் ஃப்ரம் இட்ஸ் பாத்துன்னு சொல்கிறோம். அதன் வழியில் அது போயிட்டுருக்குது. அப்போ டைரக்ஷன் நம்ம எதை சொல்லுவோம் சார்? A to Bக்கு போகுது, இல்லை B to Cக்கு போகுது டைரக்ஷன் சொல்லுவோம். ஆனால் இங்கே there is a rotational motionன்றதுனால நம்ம வந்து அதனுடைய ஆக்சிஸில் தான் அதனுடைய டைரக்ஷனை சொல்ல முடியும், வழிய தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியாது. ஸோ த டைரக்ஷன் ஆஃப் த angular momentum and angular velocity along the axis of direction. And also when the above equation written as L vector equal to mr square into omega vector. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் I equal to mr square னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா லீனியர் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I equal to mr square னு உங்களுக்கு தெரியும். ஓகே, சரி. ஒரு ரிஜிட் பாடியில் ஒரு கடினமான ஒரு பொருளை பார்த்திங்கன்னா பாயிண்ட் மாஸ் வந்து நிறையவே இருக்கும், நிறைய பாயிண்ட் மாஸ் இருக்கும். நான் சொன்ன மாதிரி டயக்ராமில் அங்கங்கே இருக்கும்.
அதனால் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ரிஜிட் பாடி, ஒரு ரிஜிட் பாடியோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி இருக்குன்னா சம் ஆஃப் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஆல் சச் இண்டிவிஜுவல் பாயிண்ட் மாஸ். நல்லா புரிஞ்சுங்க. இதுதான் ஒரு ரிஜிட் பாடி. திரும்ப நான் காட்டணும். இது ஒரு ரிஜிட் பாடி, ஒரு கடினமான ஒரு பொருள். இதில் வந்து ஏகப்பட்டது இருக்குதுன்னு சொல்லிட்டேன். இப்போ ஏகப்பட்டது இந்த ப்ளஸ்ஸு தான் அந்த பொருளை வச்சுக்க. ஒரு உதாரணத்துக்கு திஸ் ஆர் ஆல் த பாயிண்ட் மாஸ். இது ஒன்று ஒரு பாயிண்ட் மாஸ். அவங்க என்ன சொல்ல, மொத்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எவ்வளோ அப்படின்னா, நல்லா கவனிச்சிங்க, மொத்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எவ்வளோனா ஒவ்வொரு பாயிண்ட் மாஸினுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுடைய கூடுதல் அப்படின்றாங்க. ஒவ்வொரு பாயிண்டினுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுடைய கூடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, என்ன கூடுதல்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே தெரியும் நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுடைய ஃபார்முலா நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறோம், mr² சொல்கிறோம். சம்மேஷன் போடும்போது நம்ம என்ன சொல்ல போகிறோம், சிக்மா mi ri². புரியுதா? இது வந்து எந்த ஆக்சிஸ் வேணாலும் வச்சுக்கலாம். அப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஒன்றா கூட்டினோம்னா அப்போ என்ன அர்த்தம், I is equal to எப்படி போடலாம் பாருங்கள், I is equal to I1 + I2 + I3 இது மாதிரி போயிட்டே IN வரைக்கும் போகும். இதே ஃபார்முலா எப்படி கிரியேட் பண்ணலாம், ஐனா என்ன, mr² வச்சுக்கோ. இது மொத்தமாக. அப்போ இதுக்கு தனி என்ன, m1 r1² + m2 r2². இப்படி போய் கடைசி என்ன வரும், mn + rn², mn rn² முடிஞ்சிடும், எக்ஸட்ரா எக்ஸட்ரா. அப்போ இது எல்லாத்தையும் கூட்டும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா, சம்மேஷன் ஆஃப் m பொதுவாக i r i² அப்படின்னு கிடைக்குது. இந்த mr² i போட்டுடும், அவ்வளோதான். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹென்ஸ் ஆங்குலர் மொமெண்டம் எல் ஆஃப் ரிஜிட் பாடி பார்த்தீங்கன்னா இந்த எல் வெக்டார் ஈக்குவல் டு, ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன போடுறோம், இது ஒரு பொருளுடைய ஒரு பாயிண்ட் மாஸுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ எல்லா சொல்ல ஒரு ரிஜிட் பாடியில் எல்லாத்தினுடைய மாஸ் எவ்வளோன்னு கேட்கும், சம்மேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சொல்லியாச்சு. ஸோ அந்த ஃபார்மேட்டை போட்டுருவோம். இதை இருக்கு பாருங்கள், இது எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டுருவோம். ஓகே, முடிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஐன்னு போட்டுக்கலாம், மொத்தமான இனர்ஷியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா போட்டுக்கலாம். ஸோ தேர்ஃபோர் ஃபைனலி எல் வெக்டார் ஈக்குவல் டு I ஒமேகா வெக்டார். அப்போ என்ன அர்த்தம், திஸ் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் ஆங்குலர் மொமெண்டம் அண்டு ஆங்குலர் வெலாசிட்டி. முடிஞ்சு, ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்ட். இது ஒரு 5 மார்க் கொஷினோ இல்லை 3 மார்க் கொஷினோ கேட்கலாம். ரொம்ப சிம்பிள் தான் இது. இதில் என்ன கண்டுபிடிங்கன்னா டைரக்ஷனு மேக்னிடியூட், டைரக்ஷனை வச்சு நம்ம ஃபைனலாக நம்ம ஈக்குவேஷனை க்ரியேட் பண்ணி முடிச்சிடுறோம். இதில் நம்ம என்னென்ன கொண்டு வந்தோம் உள்ளே என்ட்ரி பண்ணணும்னு சொன்னால், இதில் வந்து நம்ம ரிலேஷன் பிட்வீன் லீனியர் வெலாசிட்டி அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி நம்ம இன்க்ளூட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுடைய மொத்த ஒரு ரிஜிட் பாடிக்கு செப்பரேட் மாஸை நம்ம வந்து ஒன்றா சேர்த்து சம்மேஷன் பண்ணி நம்ம கொண்டு வந்தோம், அவ்வளோதான். ஸோ இது நல்லா படிச்சிங்க. இட்ஸ் கம்ஸ் அண்டர் 3 மார்க் ஆர் 5 மார்க்ஸ். Thank you for watching.